Hello everyone, this is Shweta. My name is Indra and welcome to our Channel. It's time for the next scene from movie Leo. Let's watch it. Let's watch it. பெட்ல படுத்திருக்கிறவ ஒரு மோசமான கொலைகாரன்னு தெரிய வரும்போது என்ன வந்து பாரு. Oh damn. Oh. கனவா எனக்கு தெரிஞ்ச உன் ஃபேமிலிக்குள்ளேயே ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கும்னு தோணுது. அவங்க டொபாக்கோ இண்டஸ்ட்ரி டோட்டலாக டெமாலிஷ் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் சொல்றாங்க. Oh. It's a myth that stands still, Joshi. Even she is now. investigating. Yeah. கரெக்டாக சொல்றாங்க. அவன் பேர் இருதயராஜ் சொன்ன ரெக்கார்டில் இருக்கு. If the tale is right, நிச்சயம் மரியாதாஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஸோ நீ அவனை பார்க்கணும்னா இன்னும் 2 நாட்களில் பார்த்த மட்டும்தான் உண்டு. ப்ராக்டிக்கலாக நீங்கள் எவ்வளோ நாட்டில் ரீச் ஆக முடியும் தெரியல. எனக்கு ட்ரை டு கரெக்ட் நான் வந்துட்டு இருக்கேன். யூ மேக் ஆல் தி பெஸ்ட் ப்ளீஸ். நான் நைட்ல வந்துடுறேன். ஓகே ஷூர் ஜோஷ். தேங்க் யூ. Medium. உங்கள் அம்மாவை காணோம். அவ டெய்லி இப்போல்லாம் அப்படிதான் பண்றா. Oh. இல்லை இந்த வரப்பதில் இல்லை. சொல்லுமா என்னாச்சு? இல்லை கொஞ்சம் நாளாகவே ரொம்ப லீவ் எடுத்துட்டேன்ல. ஸோ ஒர்க் நிறைய பெண்டிங்கில் இருக்குது. அதான் இங்கேயே இருந்து முடிச்சுட்டு நாளைக்கு வரலான்னு இருக்கேன். கல்யாணத்துக்கு வந்து சிட்டு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். வீட்டுக்கு வந்துட்டானா? எங்கே இருக்கான்? பாவம் ரொம்ப திட்டேன். கொஞ்சம் பார்த்து Uh-oh. நீ எங்கே இருக்கு? ஹெட் ஆஃபீஸில். ஹெட் ஆஃபீஸ்லையா? She's going somewhere, I guess. Yes. சிண்டு, உனக்கு அப்பா மேலே ஏதோ சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லையே? ஏன்? ஏன்னா நீ அப்பா. Ah. வண்டியில் ஏறு. கூப்பிட்டுட்டே இருக்க வண்டியா? அங்கிள் வரலன்னா விடுங்களே. டோன்ட் ஃபோர்ஸ் ஹிம். என்ன அவனுக்குள்ள போறீங்களா? Oh, Oh. no, no, no. This is bad. This is bad. வராத. இவனா என் ஃபேமிலி பின்னாடி வரத பார்த்தேன். புதிய முகாம்களுக்கு நேரத்துக்கு இந்த குழுவில் இனி எவனும் வரப்போறது இல்லை. இனி எவன் வந்து சுட்டான செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. போய் படுங்க. பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். மதியம் இந்த கொரியர் வந்துச்சு சார். உங்கள் மனைவி பேரில் வந்து சார் ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல. எல்லாமே எனக்கு புரியுது. உங்களுக்கு நன்றி திரும்பலை எவ்வளோ கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அவங்களுக்கு ஒன்றுன்னா துடிச்சு போயிடுங்க. இன்னும் 60 நாளில் எனக்கு ரிட்டைர்மெண்ட் தம்பி. இந்த 60 நாளில் உங்கள் குடும்பத்துக்கு எவனாவது குறைச்சி கொடுத்தானா பகுந்துட்டு தான் நான் சாவேன். இப்போ கூட என் வீட்டிலேருந்து எந்த அவசரம் முடியலன்னாலும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். Oh. சத்தியமா சோத்துக்கார வேலை செய்யறவங்கள தம்பி என்ன போலே சோத்துக்கார வேலை செய்யறவங்க. உண்மையிலே நீங்கள் தான் கமிஷனர் ஆஃபீஸில் அவ்வளோ பெரிய கண்ணத்துக்கு எத்தனை பேர் சுட்டிங்களா? சொன்னது மட்டும்தான் நான் அதான் டெல்லி தான் பார்த்துக்கிட்டேன். வெளியே Delhi. Delhi. ஓகே ஓகே. சிண்டு சிண்டு அப்பா உட்கார வேண்டியதானே? எப்படி இருக்கான் அவன்? நல்லா இருக்காரு. எல்லாம் ஓகே தானே? ஏன் நேரத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு
சொல்லியிருந்தா நானும் ஏதாவது கொரியர் அனுப்பிச்சிருப்பேன்ல. இல்லை, அங்கே ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்பர் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. நாங்கள் இந்த வேலையில் வந்தோம், அதான் வாங்கிட்டு போகலான்னு. பண்ண மேலே இருக்கு, என்ன எடுத்துட்டு வரேன். இவங்க இல்லை ராஜ் டிசோசா. இன்னும் Okay. கவுண்டி நான் தான் இருக்கேன். சீக்கிரம் பேசி முடிச்சிடும். இந்த பிராண்ட் தானே வேணும்னு கேட்டீங்க. அதனால நிறைய விஷயத்துக்கு வர தாஸ் அண்ட் கோ டொபாக்கோ ஃபேக்ட்ரி, அது சம்மந்தப்பட்ட ஆளுங்க ஆந்தனி, ஹெரோல், இவங்க பேரோட ஐடி சர்ச் இருக்கிற லியோ பற்றி எதுவுமே தெரியல. லியோ சாகும்போது அவன் கூட இருந்த ஆளுங்களில் Okay. இன்னைக்கு இது வரைக்கும் உயிரோடு இருக்கிற ஒருத்தர் நீங்கள் மட்டும்தான். எனக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது லியோ ஐயான்னு பார்த்து சொன்னீங்கன்னா 4 உயிர் தப்பிக்கும். எனக்கு புரியுது, உங்கள் கண்ணில் எனக்கு சாவமாயம் தெரியுது. உங்களுக்கும் 3 நாள் தூக்குன்னு சொன்னால் பெட்டிஷன் போட்டு உங்கள் தூக்கு தண்டனையை மறுபரிசீலனை செய்ய என்னால் முடியும். என்ன நடந்தது மட்டும் சொன்னீங்கன்னா Huh? எதிராக எப்போதுமே சோதிக்காது. நேர்மையான விஷயத்துக்கு தான் பண்ணேன்டா. அப்புறம் என் மெயின் கேட்டை விட்டு போட்டு பெண் கேட்டு விட்டு என் தூக்குதே வப்பனே அந்த இடத்த தடுக்க முடியும். வேற என்ன? தாஸ் அண்ட் கோ டொபாக்கோ ஃபேக்டரி நடந்துச்சு. லியோ உயிரோடு இருக்கனா இல்லையா, இல்லை லியோ எப்படி செத்தான்? இதை நான் உனக்கு இதுக்கு சொல்லுறேன். எப்படி இன்னும் 3 நாள் நான் செத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் அவனை பற்றி நான் 1999 தாஸ் அண்ட் கோ அந்த பெரிய டொபாக்கோ ஃபேக்ட்ரி அதை மொத்தமாக கட்டி ஆண்டவன் ஆண்டனி தாஸ். தாஸ் அண்ட் கோல புகையில எக்ஸ்போர்ட் தான் மெயின் பிஸ்னஸ்ன்னு சாயம் பூசி உள்ளுக்குள்ள பல இல்லீகல் பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. லோக்கல், நேஷனல், இன்டர்நேஷ்னல்னு தாஸ் அண்ட் கோ பிஸ்னஸ் பெருசாகிக்கிட்டே இருந்தது. தனக்கு ஒரு ஆண்டனிக்கு கொஞ்சம் கருணையே இல்லாமல் அது போக போக அவங்க குடும்ப வழக்கமாக மாற ஆரம்பிச்சது. அவன் எது தொடங்குறதா இருந்தாலும் உயிர் பலி கொடுத்து தான் ஆரம்பிப்பான். அவனோட சாம்ராஜ்யம் வளர்றதுக்கு உயிர் பலி கொடுக்கறது மட்டும்தான் அவனோட பெரிய நம்பிக்கை. அது மாடுல ஆரம்பிச்சு கடைசியில மனுஷங்களை நரபலி கொடுக்கறது. Oh, human sacrifice. மூட நம்பிக்கையில ஓடினார். இந்த உலகத்திலேயே ஆண்டனி நம்பர் ஒரே ஆள் ஹெரால்ட். கனடாவில் படிக்க போனவன் இன்டர்நேஷ்னல் ட்ரக் கேட்டர்ஸ் பல பேரோட லிங்க்ல தாஸ் அண்ட் கோ பிஸ்னஸ் அங்கே எக்ஸ்பாண்ட் பண்ணோம். வேர்ல்ட்லேயே நம்பர் 1 ட்ரக் கேட்டரில் தாஸ் அண்ட் கோ வைக்கணும்னு அவன் உருவாக்கின போதை மருந்து டெத்தோரா. மார்க்கெட்டை எவ்வளோ பார்க்காத அனுபவிக்காத ஒரு போதை. டெத்தோராவை பயிர தொட்டத்துக்கு நடுவில் அவனுங்க ஃபேக்ட்ரி டெத்தோரா கொக்கைனை விட கொடூரமாக இருந்துச்சு. நாளாக அதனோட டிமாண்ட் மார்க்கெட்டில் ஏற ஆரம்பிச்சது. அதே சமயம் இந்த விஷயம் அவங்க கூட இருக்கிற ஆளுங்க மூலமாகவே என்சிபி கேள்விக்காச்சு. சந்தேகப்பட்ட எல்லாரையுமே கேள்வியே இல்லாமல் அவன் டெத்தோராவையே மூஞ்சில் வீசி பிடிச்சி கொத்தா கொண்டு குவைச்சான். தன்னோட மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் மேலே இருந்து அவங்க பார்த்துக்கிட்டாலும் கீழே கிரவுண்டில் இறங்கி வேலை செய்யறதுக்கு ஒருத்தர். 10 வயசுல இருந்து நான் தூக்கி வளர்த்தேன். தாஸ் Leo Das. உங்களால எவ்வளோ ஒருத்தர் என்சிபிக்கு இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். இத்தனை வருஷத்துல ஏதாவது பிரச்சனை இப்படி நடந்திருக்கா? என்ன கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீங்க பண்றது அவ்வளோ சின்ன விஷயமா? நீ நினைக்கிற மாதிரி பேருக்காக அவங்க கிட்ட கணக்காட்ட முடியாது. சீஸ் பண்ண இத்தனை கிலோ டத்துராவை வெளியெடுக்கணும்னா உங்க 3 பேர் ஒருத்தரை சண்டை பண்ணி தான் இருக்கணும். அதுதான் லியோ சந்திராவை சொல்றேன். அவன் 1 வாரம் உள்ள இருந்தாதான் மேலே உங்களை ஆஃப் பண்ணி சரக்கு சேஃபாக வெளியெடுக்க முடியும். அப்புறம் என் கைமீறி போச்சுன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு பார்த்துட்டேன். நீ 1 வாரத்தில் அவனை அனுப்பிடுவேன். என்ன கேரண்டி? ஒரு சரக்கு உனக்கு வேணும்னா நீ நம்பிதான் இருந்தா. லியோ அங்கே இருக்கானா? லியோனா அங்கே இல்லை. அவன் தானே பவர் கிராஸ் பண்ணி சரக்கு எடுத்துட்டு போறேன்னு சொன்னான். அவன் வந்து செக் போஸ்ட்டில் தான் இருப்பான். ஏதோ விளையாட்டு காட்டுறான்னு நினைக்கிறேன். Okay.
யாரா கம்பெனிக்கிறது? அவன் கால் பண்ணி எடுத்து பண்ணிடுவாயா? சார் சொல்லுங்க சார். ஆமா சார் பார்த்துக்கலாம். Oh. Rest in peace. Ah, man. How different is the winter? Yes. Oh yeah, he's proper Terry baby. Damn. பண்ணிடுறா. Oh. Nicely. Oh. Badass. Uh-oh. Badass. Oh, that's so mercy. உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்சிபிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த நிறைய Okay. லீவ் கண்டுபிடிச்சான். எபே சொல்லுவா. என்ன மயிறு பிரச்சனை இருந்தாலும் வண்டியை நிறுத்திட்டு எதுக்கிட்ட பேசுறீங்க? அத்தனை டன் சரக்கை நிறுத்தி வச்சுக்கிட்டு என்னம்மா கூட்டத்தை கூட்டிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிற. யாருமா பஞ்சாயத்து பண்ணது? ஒரு டேட் இருக்குது. அவன் தான் எதை சொன்னாலும் போய் இல்லையா வர சொல்லு. எனக்கு செட்டில் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அவன் இங்க வராம சரக்கு ஒரு அடி கூட நகராது போய் இடத்த கொடுத்துட்டாங்க. என்ன பிரச்சனை உனக்கு? இவனோட சேர்ந்து வேலை பார்க்கறதுல என்ன உனக்கு? எனக்கு அவன் தான் பிரச்சனை. நேற்று நான் இருந்த இடத்துல இவன் இருக்கான். என்னால இந்த நாய்க்கு வேலை பார்க்க முடியாது. அப்படிதான் பண்ணுவேன்னா சரக்கு நிறுத்தி வைப்பேன். நானும் ஒரு ஆளுன்னு காத்துறேன். என்ன பண்ண சொல்ற? எனக்கு அவன் வழியில் வரக்கூடாது, அவ்வளவுதான். Uh-oh. கேட்டு வாங்கினாண்டா இல்ல? Oh. எனக்கு இந்த சரக்கு தவிர நண்பன் மயிறு. Uh-oh. கத்தி எடுத்துடுறான். டேய், நீ அதுக்கு என்ன ஊத்துட்டு போன நல்லா தெரியும். மரியாதை கிளம்பி போயிடுவா. Oh, okay. ஜீன்ஸ் படம் பார்த்துக்கிறியா? அப்படியே தானே? அது ஒரு சின்ன திருத்தம். அதுல 2 பசங்க Sir. ஐயோ, இன்னைக்கு ராத்திரி கூட இந்த 2000 பத்திராவை பார்பர் செக் போஸ்ட் தண்ணி கொண்டு போறது அவசியம் இல்லை. இந்த மாடுகளை எங்க பார்த்தாலும் நாயை சுட மாதிரி சுடுறாங்க. இது எல்லாத்தையும் நைட்டுக்குள்ள நடத்துறது ரிஸ்க். சொல்லி என்ன செய்யலாம்? எனக்கு தடுத்தாட முடியாதுனாலும் இந்த ஒரு நாள் நைட் அடிச்சாவது மண்ணாவது இந்த 2000 Okay. ரெண்டையும் எண்ணாலையோ 2000 கிலோ டெத்துரா அப்பவே அது மதிப்பு 10,000 கோடி. சொன்ன மாதிரி பிசிறத மெசேஜ் முடிச்சான். அவன் அப்பனுக்காக அவன் எதை பற்றி யோசிக்காம இறங்கி பார்த்த வேலை அது. அதுக்கு நடுவில் ஆண்டனியோட நரபலி தேடல் நிற்கல. 2 வருஷமா மொத்த ஜாதகக்காரன் தேடிக்கிட்டு இருந்தான். அவனை பள்ளி கொடுத்தா திரும்ப அந்த டொபாக்கோ ஃபேக்டரி தொழிலும் நாங்க இதெல்லாம் பத்தி கவலைப்படாம சரக்கு சேஃபா சேர்த்துட்டோம்னு
சந்தோஷமா இருந்தோம். Oh, damn. First, I want to compliment the BGM, man. Amazing. BGM picks it up so high now. It gives a different vibe when BGM starts. When the vibe when the police officer was telling things, he at that time BGM, and he's the Leo face released, and then BGM is like, BGM is outstanding. I'm just loving this. Now the thing is he actually Leo or Parthiban? That's the question here, It might because be a double role or everyone I think something. is investigating the police officer. But even she told lie to him. Yeah. That will be because that she was a reporter. But he got to know that, like, where are you and all. But still, how this now will this is the work. backstory going on and everything, the whole family story. The Leo's ass and The Das sacrifice and of everything. Yeah, so he started with small sacrifices. Now he does Narbali, basically human sacrifice. Human sacrifice, absolutely true. Okay, let's wait for more. So guys, till that time, keep watching our channel. Do like, subscribe, Share, comment, click on the bell icon.